எனக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க போறவங்க யார் சார்? உங்க பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுப்பாரா? அவரு செய்வாரா? சொல்லுங்க. 5 வருஷமா 4.5 வருஷமா பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கிறாரு. இது வரைக்கும் என்ன திட்டத்தை குடிநீர் நகர பகுதிக்கோ இல்ல கிராம பகுதியில் மக்களுக்கு சுகாதாரமா குடிநீர் கொடுத்து சொல்லுங்க. என்கிட்ட வந்து வீட்டுக்கு ஒரு கேன் கொடுக்குறீங்க சார். எங்க சார் என்ன சார் இது? அதாவது 12ஆம் தேதி இருங்க, 12ஆம் தேதி அசம்பிளி கூட்டுறாங்க. என்ன யார் மேட்டத்துக்கு ஏதாவது ஒரு ஃபைல் போடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு அரை மணி நேரம் இருக்கணுமா இந்த அசம்பிளியே? ஒரு நாள் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் நடந்தாலே பெரிய செய்தி. அப்ப இந்த அசம்பிளி எதுக்கு கூட்டுறாங்க? எதுக்கு இந்த மக்கள் வரிபணத்தை வீணாக்குறாங்க? இவங்க மக்களை ஏன் இப்ப சாவரத்தை வேடி பார்த்துக்கிறாங்க? ஒண்ணு கூட்டி எல்லா துறையும் விவாதிக்கிறதுக்கு ஒரு 10 நாளாவது அசம்பிளி கூட்டணும். அதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க. அப்ப யார் சார் நம்ம கேட்கறது? யாருமே கேட்க துப்பு இல்லைன்னாக்கா நம்ம மக்களை சாப்பிட்டு வேடி பார்க்க என்ன சார் இது? எதுக்கு அவங்களுடைய ஏதாவது ஒரு மசோதா அவங்களுக்கு தாக்கல் பண்ணிட்டு சொன்னாரு சபாநாயகர் ஒருத்தர், அதாவது எல்லா அதிகாரம் பொருந்தியவர், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, அவருக்கு உண்டான அதிகாரம் மாதிரி யார்ட்டையும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அதிகாரிங்க ஒரு நாள் ஃபைன் நடத்தும் 250 ரூபாய் ஃபைன். இது சாத்தியப்படுமா? அதிகாரிக்கு வேலை வாங்க துப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு. இந்த துப்பு இல்லாத அரசாங்கம் இதோ ஒரு இதுக்கோசம் ஒரு அசம்பிளி கூட்டம் என்ன செய்யணும்? ஒரு 10 நாளாவது நடத்தி மக்கள் குறைய பத்தி கேட்கணும். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு வீடு கட்டுற லோன் அந்த மானியம் கொடுக்குறாங்களா? அது கொடுக்கல, இந்த ஆயுத கொடுக்கல. எல்லாம் வீட்டை பிரிச்சு போட்டு அங்க எங்கேயும் வாடகை கொடுக்குறாங்க. நகர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாடகை என்ன கொடுப்பாங்க தெரியுமா? 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கம்மியா வாடகை. இவங்க 4 வருஷம் 3 வருஷமா அந்த பணத்தை கொடுக்காதுக்கிறாங்க. அது இந்த குடிநீர் பிரச்சனை, இந்த கழிவுநீர் பிரச்சனை, சாக்கடை எங்க பார்த்த உப்பாரு, இதெல்லாம் நீங்க நகர பகுதியில வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஊராகிட்டு டூரிஸ்ட் மட்டும் வளருதான். யாரும் வளர்த்துது? தானா அந்த குடியார மக்கள் வந்து இங்க வந்து வீணா இங்க வந்து போய்கிட்டு அதுவே செத்துட்டு போயிட்டு பாண்டிச்சேரி ஆராய்ச்சி போயிடுங்க. அதுக்கோசம் வந்து டூரிஸ்ட் வளருதான். டூரிஸ்ட் கோசமா வராங்க இங்க. இது கட்ராவி. ஒவ்வொரு குடியிருப்புக்கும் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அவன் வட்டி கொடுத்துருக்க இடம் இல்ல, இது இல்ல, எல்லாமே வந்து ரோட்ல விட்டு போடுறான். ஜனங்க என்ன செய்யுது? இந்த பாருங்க, அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அனுப்புறாங்க. இதை வந்து ரோட்ல நின்னா குடிக்கிறானுவோ, ரோட்ல நின்று எல்லாம் அட்டி அடிக்கிறானுவோ. அப்ப இதே தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு நானா என்ன இது? இது சின்ன ஊர் சார். அவன் என்ன நாங்க அடுத்த ஆட்சி நாங்க வந்தா சிங்கப்பூரை மாத்திடுவேன் குடிங்கிடுவேன் அப்படின்றான் அரசியல்வாதிங்க. இப்படி ஏமாத்திட்டு ஊரை போயிடுச்சுன்னு கொள்ளையடிச்சுன்னு லஞ்சம் வாங்கிட்டு சுத்தினுங்கிறானுவா. நான் என்ன சொல்றேன்னே தெரியல. என்னையும் சேர்த்து சொல்றேன். நான் தப்பு பண்ணேன்னா நான் ஒரு வாக்குறுதி செய்யலன்னா எனக்கு தூக்கி கிடைச்சிடணும். சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிக்கும் மாநில அரசு வாங்கிடுவேன். இந்த கன்றாவியை எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறானுவோ எதை என்னதான் தீர்வுன்னு எனக்கு தெரியல. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு கேவலமான பஸ் ஸ்டாண்ட் நிலைமை ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஏதோ புண்ணியங்கட்டி ஏதோ ஒரு ஆர்வம் போட்டுக்கிறீங்க. நான் பாராட்டுறேன் உங்களை. அதை ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் பயணம் சார். அங்க ஒரு கடை இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு பூ கடை இல்ல, ஒரு பழக்கடை இல்ல, எந்த ஒரு கடையும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவுதான். இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலையை நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதி கொடுத்தாலும் அதையும் செலவு பண்ணி ஒழுங்கா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அப்ப ஜனங்க மட்டும் என்ன சார் செய்வாங்க? ஜனங்க பாவம் சார். எல்லாத்தையும் மக்கள் தன்னை கட்டாக்கா அதுக்கு நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் சார்? நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு தெரியும். ஆனா இதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிங்க, உயர் அதிகாரிகளுக்கு தெரியுதா தெரியலையா? அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பங்களா கொடுத்துறீங்க, கார் கொடுத்துறீங்க, ஜீப் கொடுத்துறீங்க. சார் என்கிட்ட பேசுறேன் சார். நான் ஒரு எம்எல்ஏ, கான்ஸ்டிடியூஷன் எம்எல்ஏ. என்கிட்ட யார் பேசுறாங்க சொல்லுங்க. 3 பாடி 3 பேர் இங்க செத்து இருக்கிறாங்க. 3 பேர் இன்னைக்கு ஒரு நேற்று சாயங்காலத்துக்குள்ள 3 பேர் செத்துருவாங்க. இது பேர் போன மாசம் அதே பிரச்சனை வந்தது. 4 பெண்களுக்கு கிட்னி பாதிப்பு. இன்னும் அவன் டயாலிசிஸ் இருக்கிறாங்க. இது என்ன? இது நான் என்ன வேடிக்கை பாக்குறாளா? நீங்க ஏதாவது செய்றீங்க, ஆனா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல யாரு இருக்கிறான்னு கேக்குறேன். உங்களால முடிஞ்சது செய்றீங்க. உங்களுக்கு ஆள் பலமும் இல்ல, அதுக்குண்டான ஸ்கீம் அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்க ஏதாவது ஃபைல் போட்டு அனுப்பிங்க. இந்த ஏஎஃப்டி திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்தீங்க, 504 கோடி. அந்த திட்டத்தை செயல்படுத்தினா இன்னைக்கு நகர பகுதியில் நல்ல குடிநீர் கிடைக்கும். வீராணத்திலிருந்து போகுது தலைநகர் சென்னைக்கு. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு மக்கள் கிடையாதா? இப்ப வீராணத்தில் இருக்கிற மக்கள் கிடையாது. இன்னும் பாகூர்ல இருக்கிற தண்ணி இங்க கொண்டாடுறதுக்கு உங்களால கையாளாவத்தனமா இருக்கிறீங்களா? இந்த செக்ரட்டரி முதலமைச்சர் எல்லாம்
வாக்குறுதி தண்ணியில் வீராணத்துல போகுது சார். என்ன அப்ஜெக்ஷன் சார்? என்ன அப்ஜெக்ஷன் சார்? இப்ப அந்த தொகுதியில் இருக்கிற சரி நான் என்ன சொல்றேன், அங்க அந்த தொகுதி பேர் புழங்குறாங்க. என் தொகுதியில மட்டும் 3.5 லட்சம் மக்கள் புழங்குறாங்க. என் தொகுதியில ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 25,000 இருந்து 26,000 ஓட்டு தான். ஆனா 3.5 லட்சம் மக்களுக்கு நான் குடிநீர் விநியோகம் பண்ணி ஆகணும், கழிவுகளை எடுத்தாகணும், குப்பையை எடுத்தாகணும், கரண்ட் கொடுத்தாகணும், அவங்களுக்கு அடிப்படை வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தாகணும். எல்லாம் நகர பகுதியில் கேட்டாக்கா கடை கண்ணி எல்லாம் நிறுவனம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி எம்எல்ஏ எல்லாம் வந்து நகர பகுதியில் ஜெயிச்சவங்களாம் இன்னைக்கு வந்து கிராம பகுதியில் ஜெயிச்சவங்களாம் நகர பகுதியில் தான் இருக்கிறாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதே மாதிரி அங்க தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்றவங்களாம் முக்காவாசி பேர் நகர பகுதியில் தான் வாழறாங்க. அவங்ககிட்ட கூட்டு பேசுறதுக்கு முடியல. இங்க ஜனங்க சாவடிச்சு உட்காந்துக்கிறானுவெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும் ஆனாக்கா நீங்க சொல்ல வெளியே போலியோ ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரியா இன்னைக்கு எதால பரவுது தெரியுமா? அந்த பரவல் தான் இன்னைக்கு மக்களுக்கு வயிற்று வெளி, வயிற்று போக்கு, வயிற்று பாந்தி பேதி ஜுரம் எதால வருது தெரியுமா? இந்த கழிவு நீர் எல்லாத்தையும் நீங்க வந்து கடல்ல கலக்க விட்டுறீங்க. கடல்ல கலக்குனா எங்க இருக்கிற நீர்நிலை எல்லாத்தையும் கழிவு நீரா மாத்துறீங்க. கழிவு நீரா மாற்றி அந்த கழிவு எல்லாம் என்ன செய்யுது? நகர பகுதியில் இருக்கிற எல்லா வாய்க்காலையும் ஓடி வந்து அங்க இருக்கிற பூமி எல்லாத்தையும் வீணாக்கி, நிலத்தடி நல்லா வீணாக்கி அதுலயும் நீங்க போர் போட்டு எடுக்கிற தண்ணி தான் இந்த மாதிரி ஆகுது. ரெண்டாவது கடல்ல போய் இந்த தண்ணி எல்லாம் உழுது, எங்க சுத்திகரிப்படையாத கடல்ல போன உடனே கடல்ல போய் அப்படியே இந்த கழிவு நீர் எல்லாம் கடல்ல டைரக்டா போய் கலக்குது. அப்ப என்ன ஆகுது? அத மீன், நண்டு, எறா இதெல்லாம் வந்து அதுல தாக்கப்படுது, அந்த வைரஸால் தாக்கப்படுது. அதை பிடிச்சி நம்ம சாப்பிடுறோம். சாட்டாக அதை சாட்டாத ஒரு மீனை சாட்டாலும் இது பண்ணாலும் அதோடைய எஃபெக்ட் அதுல இருக்குது. அப்ப வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி வருது. தண்ணியாலையும் வருது, தண்ணியும் மாசுபடுத்துது, கடல் நீர் உயிரினத்தையும் மாசுபடுது. இந்த பாக்டீரியா இவ்வளவு கலந்து இருக்கிறது எவ்வளவு? 10 மடங்கு 16 மடங்கு 1 மடங்கு இருக்கணும். எவ்வளவு? 100 மில்லிக்கு 100 தான் இருக்கணும் அந்த பாக்டீரியா. என்ன பாக்டீரியானாக்கா அந்த இது அந்த ஈகோ பாக்டீரியா அது வந்து 100 ml-க்கு 100 MPN தான் இருக்கணும். இது 1600 MPN இருக்குது. அப்ப 16 மடங்கு அதிகமா இருக்குது. இதை சாப்பிடுற மீனும் எதுவோ அதை சாப்பிடுற நம்மளுக்கோ பாதிப்பு வராம இருக்காது. அதே நேரத்தில் குடிநீர்லயும் அது மாசுபடுது. இது எதால வருது தெரியுமா? இந்த மழை கழிவு டைரக்டா சுத்திக்கிட்டு பண்ணாத நேரம் கடல்ல போய் விழுது பாரு, அதுவும் பூமியில ஊறதும் இதோட இது ஆய்வு எனக்கு வந்துருக்குது. உங்களுக்கு தெரியும், அது நீங்க வெளியே விடல, நான் இன்னைக்கு வெளியே சொல்றேன். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு நான் வேடிக்கை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடாது சார். இதெல்லாம் உங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியுமா? மேல அதிகாரி தெரியுமா? தெரியாது. நேத்து மழை பெய்யுது, நேத்து மழை பெய்யுது, இடி இடிக்குது. இந்த உப்பாரு கட்டுமானத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர அதை கிளியர் பண்ணி கொடுக்கல. அது என்னதான் கட்டுமானம் பண்ண போறீங்கன்னு தெரியல. பாருங்க, நேத்து மழை பெய்யுது, நேத்து நான் சரியா தூக்கிக்கலாம் பாருங்க, என் கண்ணை பாருங்க, நான் தூங்கல. நான் ராத்திரி 12 வரைக்கும் ஆஸ்பத்திரி செத்து போனவங்கள அவங்க குடும்பத்தை சமாதானம் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் கூட கொடுக்கல சார். ஆம்புலன்ஸ் கொடுக்கல சார். ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸ் வச்சு தான் வீட்டுக்கு பாட்டு. ஏன்னா அங்க இருந்தா காட்டா ஆகிட்டே இருக்குது, பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. நான் என்ன செய்யறோம், சமாதானப்பட்டு எல்லாரும் அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சு விட்டு ஆம்புலன்ஸ் கூட அவங்க கொடுக்கல, தனியார் ஆம்புலன்ஸ் பாவம் அவங்க செலவுல எடுத்து போயிட்டாங்க. அது கூட நான் பேசுறேன். அங்க பெட்டு கிடையாது. நான் வந்து அதிகாரிகளுக்கு போன் பண்றேன், ஒரு சிலர் எடுக்கிறாங்க, டிஎம்எஸ் எடுக்கல. நான் யார்கிட்ட சொல்றது? கலெக்டருக்கு போன் அடிச்சு சொன்னேன், முனிசிபாலிட்டி அதிகாரி போன் அடிச்சு சொன்னேன். சொல்றதோட சரி, உங்ககிட்டயே சொன்னேன், நீங்களும் எனக்கு போன்ல இருந்தீங்க. ஆனா யாராவது ஸ்பாட்ல காலில் வந்தீங்களா? யாராவது தெரியுமா? 4:30 மணில இருந்து உங்க தொகுதி ஃபுல்லா இல்ல சார்.